யாருக்கடி பைத்தியம் பிடிச்சிருக்கு? உனக்குதான். இந்த மாதிரி போன் பண்ணி உளற டைப் பைத்தியமா, இல்ல சேல ஜாக்கெட் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு கையில கிடைச்சதெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சுக்கிட்டு ஓன்னு கத்திக்கிட்டு ரோட்ல ஓடுற பைத்தியமா? உண்மையை சொல்லடி. என்ன நீ கொல்ல பார்த்ததானே? புரிஞ்சு போச்சு. என்ன கொல்ல வந்த ஆளு இப்ப உயிரோட இல்லைங்கிற தைரியத்துல பேசுறியா? அவர் சிவாவோட அப்பான்னு தெரிஞ்சு போச்சு. உனக்கும் அவருக்கும் இருக்கிற லிங்கும் தெரிஞ்சு போச்சு. நான் உங்க மகன் தானம்மா. ஏண்டா என்ன கொல்றதுக்கு ரத்தனத்துக்கிட்ட அட்வான்ஸ் வாங்கினியே, அப்ப தெரியலையா நீ என் மகன் நான் உன் அம்மான்னு? இவதுக்கு என்ன கூப்பிடுறா? ஹலோ, எதுக்குடி என்ன கொல்ல பார்த்த? என்ன சத்தத்தையே காணும்? லைன்ல இருக்கியா இல்லையா? அதிர்ச்சியில அப்படியே ஊமை ஆயிட்டியா? ஆமாண்டி, அதிர்ச்சிதான். ஆனா நீ கேட்ட கேள்வினால நான் அதிர்ச்சி ஆகல. இவ்ளோ சீக்கிரம் உனக்கு இப்படி பைத்தியம் பிடிச்சிச்சேன்னு நினைச்சு அதிர்ச்சி ஆயிட்டேன். யாருக்கடி பைத்தியம் பிடிச்சிருக்கு? உனக்குதான். இந்த மாதிரி போன் பண்ணி உளற டைப் பைத்தியமா, இல்ல சேல ஜாக்கெட் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு கையில கிடைச்சதெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சுக்கிட்டு ஓன்னு கத்திக்கிட்டு ரோட்ல ஓடுற பைத்தியமா? உன்னை அப்படியே அடிச்சு தோச்சிருவண்டி. ஓ, நீ அந்த மாதிரி பைத்தியமா? வீட்ல தானே இருக்க, சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்கல்ல. என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் நான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் வரும் நான் நினைச்சு பார்க்கவே இல்ல. ஹேய், உன்ன ரிலாக்ஸ் ரஞ்சினி, ரிலாக்ஸ். ஏற்கனவே இப்படி டென்ஷன் ஆகி நர்வ்ஸ் ப்ராப்ளம் வந்துதான் உன்னை நீ பைத்தியமாக்கிக்கிட்ட. மறுபடியும் நர்வஸ் ஆகாத. உண்மையை சொல்லடி. என்ன நீ கொல்ல பார்த்ததானே? புரிஞ்சு போச்சு. பழகினவங்க கிட்ட எல்லாம் போன் பண்ணி என்ன நீ கொல்ல பாத்தியா, என்ன நீ கொல்ல பாத்தியான்னு கேக்குற டைப் பைத்தியம் தானே? ஓஹோ, அது இப்ப புது டைப் பைத்தியமா? ஓகே ரஞ்சினி, யூ டோன்ட் வரி. இப்பவே நான் கீழ்பாக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி உன் கேஸ் ஹிஸ்டரிய சொல்லிடுறேன். வீட் அட்ரஸும் கொடுத்துடுறேன். அங்கேயே வேன் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கும். செப்பரேட் ரூம், ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வேற தர ஏற்பாடு பண்றேன். செலவு பத்தி நீ கவலைப்படாத. நீ குணமாவணும், அதான் எனக்கு முக்கியம். என்ன இருந்தாலும் நீ என்னோட எக்ஸ் ஃப்ரெண்ட் இல்லையா? என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். ஏய் ஏய், என்ன விட்டா பேசிக்கிட்டே போற? யார பார்த்து நீ பைத்தியம்ங்கற? எதுக்காக என்ன கொல்ல பார்த்த? என்ன கொல்ல வந்த ஆளு இப்ப உயிரோட இல்லைங்கிற தைரியத்துல பேசுறியா? அவர் சிவாவோட அப்பான்னு தெரிஞ்சு போச்சு. உனக்கும் அவருக்கும் இருக்கிற லிங்கும் தெரிஞ்சு போச்சு. என்னடி சத்தத்தையே காணும்? ஷாக் ஆயிட்டியா? உன்னை பத்தியும் செத்து போன சிவாவோட அப்பாவை பத்தியும் போலீஸ் கிட்ட நான் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் போலீஸ் உன்னை வீடு தேடி வந்து அள்ளிட்டு போய் தோச்சு தொங்க போடுவாங்க. அப்புறம் எல்லா உண்மையும் தானா வெளியே வரும். அதுக்கப்புறம் எப்போ வெறிச்சுக்கிட்டு தெனாவிட்டா நடப்பியே. அப்படிலாம் நடக்க முடியாது. போலீஸ் உன்னை அடிக்கிற அடியில கை கால் எலும்பெல்லாம் உடைஞ்சு அப்படியே நொண்டி நொண்டிதான் நடக்கணும். அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கெல்லாம் வேலைக்கு போயில சம்மதிக்க முடியாது. ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின்ல 4 பழைய பாட்டை பாடி அம்மா தாயேன்னு பிச்சைதான் எடுக்கணும். நீ வீடு போய் சேர்றதுக்கு முன்னாடி உன் வீட்டுல போலீஸ் வந்து உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும். என்னடி போலீஸ் போலீஸ்னு பூச்சாண்டி காமிக்கிறியா? உன்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாத அமுதாவையே அந்த டார்ச்சர் பண்ண நீ. உன்னை எதிர்த்து உன் எதிரில சவால் விட்டு விலகின என்ன நீ என்ன மாதிரி எல்லாம் டார்ச்சர் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? உனக்கு மட்டும் தான் போலீஸ் தெரியுமா? எனக்கும் தெரியும். உன்கிட்ட பணம் இருக்கலாம், ஆனா என்கிட்ட தில் இருக்கு. அனுப்படி போலீஸ, பாக்குற என்ன பண்றாங்கன்னு. என்கிட்ட
விசாரணைங்கிற பேர்ல ஒரு கேள்வி கேட்டா நான் 9 பதில் சொல்லுவேன். அத்தனையும் உன் அராஜகத்தை பத்தியாதான் இருக்கும். நீ யார் யாரை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணங்கிறதும் இருக்கும். என்னடி சத்தத்தையே காணோம், சைலண்ட் ஆயிட்ட? இத்தனை நாள் உன் நிழலா இருந்து விடினா உன்னை பத்தி உனக்கே தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும்டி. என் விரல் எடுத்து உன் கண்ணை குத்திக்கணும்னா தாராளமா குத்திக்கோ. என் விரலுக்கு ஒண்ணு ஆகாது. உன் நல்ல கண்ணுதான் நல்ல கண்ணாயிடும். கேப்பார் பேச்ச கேட்டு ஆடிட்டு இருக்காத. நான் எதுக்கடி உன்னை கொல்ல பாக்கணும்? அப்படியே உன்னை கொல்ல நினைச்சிருந்தா இந்த மாதிரி கோட்டை விட்டுருக்க மாட்டேன். குறி பார்த்து அடிச்சிருப்பேன். இந்நேரம் நீ ஆபீஸ்ல இருந்திருக்க மாட்ட. பொட்டு வச்சு மாலை போட்டு உன் போட்டோ தான் இருந்திருக்கும். தேவையில்லாம என்ன சந்தேகப்படுறதை விட்டுட்டு எனக்கு போன் பண்றதை விட்டுடு. இவ்வளவு சீக்கிரம் என்ன நெருங்குவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஏன் மேல அவளுக்கு சந்தேகம் வந்துச்சு? என்ன ஸ்மெல் பண்ணிட்டா. இனி உஷாரா இருக்கணும். நான் இதுக்காக உன்னை கொலை பண்ண பாக்கணுங்கிறா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு திவ்யா. ஒரு குழப்பமும் வேண்டாம் மேடம். நடந்த எல்லா சதிக்கு பின்னாடியும் ஒரே ஆள் ரோஜா மட்டும்தான். அவளை சும்மா விட்டுறாதீங்க. பாட்டி, பாட்டி, பாட்டி. இங்க இருக்கேன்டி. என்ன ஏன் இப்படி பரபரப்பா வர்ற? அந்த ரஞ்சனிக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு பாட்டி. என்னது? ரஞ்சனிக்கு உன் மேல சந்தேகம் வந்துருச்சா? போச்சு, எல்லாமே போச்சு. அவன் நம்மள மோப்ப பிடிச்சிட்டா. போலீஸ் வந்து நிக்க போகுதே. ரத்தனம் வந்து கேள்வி கேட்பான்னு எதிர்பார்த்தேன். இப்போ ரத்தனம் வரல, அவன் மக ரஞ்சனி வந்துட்டா. ஐயோ, இப்ப என்ன பண்ண போறேன்னு ஒண்ணுமே புரியலையே. ஏன் பாட்டி இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இனிமே என்னடி நடக்கணும்? அதான் நீயே சொல்லிட்டியே, அந்த ரத்தன மகளுக்கு உன் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு. அது போதாதா? இப்ப என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னு தானே சொன்ன? அந்த ரத்தன மகளுக்கு உன் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு. அது போதாதா? இப்ப என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னு தானே சொன்ன? அந்த சந்தேகம் உறுதியாயிடுச்சு நான் சொன்னேன். சந்தேகம்னு ஒண்ணு வந்தாலே போதும். அதை உறுதிப்படுத்துறதுக்கு எவ்வளவு நேரமாகும்? அவ எனக்கு போன் பண்ணி என்ன நீ கொல்ல பாத்தியான்னு கேட்டா. அப்படியே பளிச்சுன்னு கேட்டுட்டாளா? அவ என்ன சந்தேகப்பட்டு தான் கேட்டா. ஆனா நான் அவ கேள்வியில இருந்த சந்தேகத்தை நான் எனக்கு சாதகமாக்கிக்கிட்டேன். நான் எதுக்கு உன்னை கொலை பண்ணணும்? உன்னை கொல்றதுனால எனக்கு என்ன லாபம்? அப்படியே கொல்லணும்னு முடிவு பண்ணாலும் இந்நேரம் நீ என்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க மாட்ட. குறி வச்சுட்டு கோட்டை விடுற பழக்கம் எனக்கு இல்ல. 2 பேரும் ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஸ். ஒத்து வரல, சண்டை போட்டோம், பிரிஞ்சிட்டோம், அவ்வளவுதான். அதுவும் உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணப்போ நீ வீட்ல கோச்சுக்கிட்டு உங்க அப்பா ஏற்பாடு பண்ண கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டு வீட்ல சண்டை போட்டுட்டு வெளியே வந்துட்ட. வேற இடம் இல்லாம நீயே என்ன தேடி வந்து தங்க இடம் கேட்ட. நானும் உன்னை என்னோட தங்க வச்சேன். அதனால அந்த நேரத்துல உனக்கு ஆதரவா இருந்தது நான் தான். அப்ப நமக்குள்ள எந்த சண்டையுமே இல்ல. அப்புறம் நான் எதுக்கு உன்னை கொல்ல பாக்கணும்னு அவளை பேசி அப்படியே குழப்பி விட்டுட்டேன். அவ குழம்பிட்டாளா? பெண்ண கொஞ்ச நேரம் போன்ல சத்தத்தையே காணோம். உன்னை கொல்ல முயற்சி பண்ண தனக்கோடி செத்த உடனேயே உன்னை ஏன் கொல்ல பார்த்தாங்க? அதோட பின்னணியில யார் யார் இருக்காங்க? எந்த காரணத்துக்காக உன்னை கொலை பண்ண பார்த்தாங்க? நீ சாகிறதுனால யாருக்கு லாபம்? இந்த மாதிரி கேள்வியில சேர்ந்து செத்துருச்சு. எதையுமே கண்டுபிடிக்க முடியாத டென்ஷன்ல உனக்கு எல்லாரும் மேலயும் சந்தேகம் வருது. அப்படி நீ சந்தேகப்படுற ஆளுல நானும் ஒருத்தி, அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு வேற எதுவும் சொல்ல முடியலன்னு அவகிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு அவ என்னமா சொன்னா? அவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல பாட்டி. பொங்கி வர பால்ல தண்ணி ஊத்துனா பொசுக்கு நம்பிடுமே, அந்த மாதிரி ஆயிட்டா. ஏண்டா அவளுக்கு போன் பண்ணோங்கிற மாதிரி அப்படியே ஆஃப் ஆயிட்டா பாட்டி. அப்பாடா, இப்பதாமா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ரஞ்சனி உன் மேல சந்தேகப்பட்டான்னு தெரிஞ்சதும் நான் அப்படியே ஆடி போயிட்டேமா. அப்படி மட்டும் ஏதாவது ஆகியிருந்தது கூண்டோட கைலாசம்தான். நீங்க எதுக்கு பாட்டி பயப்படுறீங்க? நான் இருக்கல்ல.
நான் பாத்துக்கிறேன். நான் யாரு? உங்க பேத்தியாச்சே. ஆமாமா, என் பேத்தி தான் நீ. நான் 8 அடி பாஞ்சா நீ 16 அடி பாய்வேன்னு பார்த்தேன். ஒரே அடியா 32 அடி பாஞ்சிட்டியே. வெரி குட். இங்க பாருங்க, இந்த ரஞ்சினி பத்தியோ ரத்னத்தை பத்தியோ நீங்க கொஞ்சம் கூட பயப்பட வேண்டிய தேவையே இல்ல. எத்தனை நாள் நான் உங்க கூடயே இருந்திருக்கேன். அவங்க பலம் என்ன, பலவீனம் என்ன, எதுக்கு பயப்படுவாங்க, எதுக்கு பயப்பட மாட்டாங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும் பாட்டி. இப்படி தைரியமான புத்திசாலித்தனமான பேத்தி கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா, அப்பா, ரோஜா எப்படிம்மா இருக்கு? அம்மா, என் நிலைமை பார்த்தீங்களாம்மா? வீட்டை விட்டு வெளியே போய் நான் ஒருவேளை குடிக்கிறது கூட இல்லைம்மா. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பவும் நீ அந்த குடியை விட்டிருக்க மாட்டியே. 3 வேளை சாப்பிடுறியோ இல்லையோ 6 வேளை குடிக்கணும். அதானே உன் வேலையே. இல்லைம்மா, நான் முன்ன மாதிரி இல்லை. இப்போ திருந்தி வந்திருக்குமா. நேளோட அருமை வெயில்ல தெரியும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி என்னை பெத்த அம்மாவோட அருமை, நான் பெத்த மகளோட அருமை எல்லாத்தையும் தெரிஞ்சு வந்திருக்கம்மா. இனி உங்களை விட்டு எங்கேயும் போறதா இல்லைம்மா. கடைசி வரைக்கும் உங்க காலடியிலே இருந்துடலான்னு வந்திருக்கம்மா. இனிமே நீ எங்களை விட்டு போக மாட்டேன்னு முடிவு பண்ணி தான் வந்திருக்க. நான் என்ன தெரியுமா முடிவு பண்ணிருக்கேன்? உன்னை எப்பவுமே இந்த வீட்டுல சேர்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். அம்மா, இப்படி சொன்னா எப்படிம்மா? உன்னையும் என் பொண்ணையும் விட்ட எனக்கு வேற யாருமா இருக்காங்க? நான் உங்களோடயே இருந்துடுறேம்மா. பெத்த அம்மாவே மகனை வீட்டில் சேர்க்கலன்னா எப்படிம்மா? ஆமா பாட்டி. அப்பா பாவம் பாட்டி. நம்மளே வீட்டுல சேர்க்கலன்னா அவர் வேற எங்க போவாரு? ப்ளீஸ் சேர்த்துக்கலாம் பாட்டி. ஆமாம்மா, நான் உங்க மகன் தானம்மா. ஏண்டா, என்ன கொல்றதுக்கு ரத்தனத்துக்கிட்ட அட்வான்ஸ் வாங்கினியே, அப்ப தெரியலையா நீ என் மகன் நான் உன் அம்மான்னு? அது ஏதோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்டோம்மா. உன் சகவாசமே வேண்டாம். ஏதோ பெத்த கடமைக்கு வந்தமா பார்த்தமா போனமான்னு இரு. பழைய மாதிரி இந்த வீட்டுல இருக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, இந்த பக்கமே வராதப்பா. பாட்டி பாவம் பாட்டி. ஏமா, இவனை பத்தி உனக்கு தெரியாது. 4 நாளைக்கு நல்ல சோறு தின்னானா அப்புறம் என்னடி கழுவின்னு என்னையே கேள்வி கேட்பான். ஏய், என்ன நிக்கிற? சொல்றல போட வெளியே. அட போன்னு சொல்றல. போறம்மா, என்னைக்காவது ஒரு நாள் என் அருமை உங்களுக்கு தெரியும். போ போ, தெரியற அன்னைக்கு பாத்துக்கலாம். ஏங்க, அவ உங்களை இங்க தானே வர சொன்னா? ஆமாங்க, இங்க தான் வர சொன்னாங்க. டைம் வேற ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை அவ போன்ல சொன்னது உங்களுக்கு கேட்காம இருந்திருக்கும். வர வர நீ என்ன ரொம்ப தான் மட்டும் தட்டி பேச ஆரம்பிச்சிட்ட. இங்க தான் வர சொன்னாங்கன்னு சொல்றேன். கங்கா, அங்க பாரு, ரஞ்சினி கார் வந்துட்டு இருக்கு. வணக்கம். எங்க அப்பா. அழாதீங்க கங்கா. என்ன ரஜினி, எங்க அப்பா சாவுக்கு கூட நீ வரல பத்தியா? யார் சொன்னாங்க நாங்க வரலன்னு? நானும் எங்க அப்பாவும் உங்க அப்பா இறந்த விஷயம் கேள்விப்பட்டதும் உடனே கார் எடுத்துக்கிட்டு வந்தோம். உங்க வீட்டு முனைக்கு வரத்துக்குள்ள போனை எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க சுடுகாட்டுக்கு வந்து பாத்துட்டு தானே போனோம். நீங்க சொல்லலையா? இல்ல கங்கா, வீட்டுல நீங்க எல்லாம் அழுதுட்டு இருந்தீங்க, அதான் நான் சொல்ல மறந்துட்டேன். ரஞ்சனியும் அவங்க அப்பாவும் சுடுகாட்டுக்கு ஆள் உயரம் ஆள் எடுத்துட்டு வந்து உங்க அப்பாவுக்கு மரியாதை செலுத்தினாங்க. சுடுகாட்டுக்கு வந்து உங்க அப்பாவை பார்த்த உடனே எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அவரு உங்க அப்பானாலையும் சிவாவோட அப்பானாலையும் எனக்கு மாமனாரா வரப்போற மனுஷங்கிறதுனாலையும் ஆத்திரம், கோபம், வெறி
இது எதையுமே வெளிக்காட்டாம பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க அப்பா தான் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ண ஆளு தெரியுமா? தெரியும், சிவா சொன்னா. உங்க அப்பா எதுக்காக என்ன கொலை பண்ண பார்க்கணும்? அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? எந்த வகையில உறவு, எந்த வகையில பகை? அவரே என்ன கொலை பண்ண பார்த்தாரா, இல்ல வேற யாராவது தூண்டி விட்டு என்ன கொலை பண்ண பார்த்தாரா? என் சாவுக்காக காத்துட்டு இருந்த ஆள் செத்தாச்சு. இதுக்கு இதோட முற்றுப்புள்ளி வச்சிடலாமா, இல்ல இனிமேலும் தொடருமா, இல்ல இன்னும் வேற யாராவது என் சாவுக்காக காத்துட்டு இருக்காங்களா? இப்படி என்னோட எல்லா கேள்வியுமே உங்க அப்பாவோட சேர்ந்து செத்து போச்சு. எனக்கு எந்த கேள்விக்குமே பதில் தெரியல. ஆனா எங்க அப்பா இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கண்டுபிடிக்காம விட மாட்டாரு. எங்க அப்பா தேடி கண்டுபிடிக்காட்டியும் போலீஸ் தேடி கண்டுபிடிக்காம விடாது. உங்க அப்பா சாவுக்கு முன்னாடில இருந்தே விசாரணை நடந்துட்டு இருக்கு. இனிமே அந்த விசாரணை தீவிரமாகும். போலீஸ் உங்க வீடு தேடி வந்து விசாரிக்கும். விசாரிக்கட்டும். எங்க அப்பா சாவுக்கும் உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்கும் நிச்சயம் சம்மந்தம் இருக்கும். எங்க அப்பா ஏன் செத்தாருங்கிற விஷயமும் வெளியே வரும். போலீஸ் விசாரணைக்கு நாங்க 2 பேரும் முழு ஒத்துழைப்பு தரோம். இது போதும் கங்கா. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம எல்லாருக்குமே பொதுவான எதிரி அந்த அமுதாதான். அவளுக்கும் சிவாவுக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. அவ கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக நான் என் குழந்தையே இழந்தவன். எங்க அம்மாக்கு மருமகளா அவளை வரவே விட மாட்டேன். ஆமாங்க, என் பொண்டாட்டிய நடு ரோட்ல வச்சு அடிச்சு அவமானப்படுத்தினால அந்த அமுதாவை எங்க அக்காவுக்கு மருமகளா வர விடவே மாட்டேன். உங்க அம்மா சிவா அமுதா கல்யாணத்தை பத்தி இப்ப என்ன சொல்றாங்க? இப்ப அம்மா இருக்கிற மனநிலைமையில கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசுற மாதிரியே இல்ல. மாமா இப்படி ஒரு முடிவை தேடிப்பாருன்னு அக்கா நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டாங்க. அவங்க இப்ப இருக்கிற நிலைமைய நமக்கு சாதகமா நம்ம மாத்திக்கணும். அமுதாக்கு இந்த கல்யாணம் நடந்தா அவங்க அம்மாவோட தாலியோட உயிருக்கு ஆபத்துன்னு ஜோசியரும் சாமியாரும் சொன்னது உண்மையாயிடுச்சு. என்ன அந்த தோஷம் இப்ப மாறி அடிச்சிருக்கு. எப்போ அந்த அமுதா உரிமையோட உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மாவை அத்தைன்னு உங்க அப்பாவை மாமானும் கூப்பிட ஆரம்பிச்சாலும் அப்பவே அவங்க அம்மா தாலிக்கு இருந்த ஆபத்து உங்க அம்மா தாலிக்கு வந்துருச்சு. அவதோஷம் தான் அவங்க தாலி அறந்ததுக்கு காரணம்னு உங்க அம்மாவை ஸ்ட்ராங்கா நம்ப வைக்கணும். அது மட்டும் நடந்துருச்சுன்னா அமுதா சிவாவோட கல்யாணம் நடக்கவே நடக்காது. அம்மாவோட கழுத்துல இருந்து தாலி இறங்கினதுக்கு அமுதாவோட தோஷம் தான் காரணம்னு சொல்லி அம்மாவை நம்ப வச்சிடுறோம். ஆமா ரஞ்சனி, அக்காவோட மனசுல அந்த நினைப்பை கொஞ்சம் கொஞ்சமா விதைச்சு மரமாக்க வேண்டியது எங்க பொறுப்பு. இது போதும், நான் வரேன். ஏங்க, அப்பா எதுக்கு ரஞ்சினியை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கணும்? அதான் எனக்கு ஒண்ணும் தெரியல கங்கா. நிச்சயமா யாரும் சொல்லிதான் எங்க அப்பா இந்த காரியத்தை செஞ்சிருக்கணும். எது எப்படியோ நம்ம வீடு தேடி போலீஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தெரியல. எனக்கு அப்பத்துல இருந்து உதறுது. சரி வா போலாம். நர்மதா விஷயத்துல ரொம்ப அவசரப்பட்டோமோ, ஒருவேளை உஷாராயி பட்சி பறந்துருச்சோ. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல கண்ணி வச்சு பிடிச்சத விட கை நீட்டி பிடிச்சது தானே அதிகம். என்ன சார், நர்மதா ஆளே காணோம். 2 நாளா அவ ஆபீஸ்க்கே வரல. ஒரு போன் கூட பண்ணவே இல்லையே சார். லீவ் லெட்டர் கூட எழுதி கொடுக்கவே இல்லையே. ஆபீஸ்ல இருந்து யார் போன் பண்ணாலும் அட்டென்ட் பண்ணவே இல்ல. என்ன சார், ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல உடம்பு சரியில்லையா, இல்ல உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையா? சரி, என்ன ஏதுன்னு நேர்ல போய் பார்க்கலாம்னு நினைச்சா ஒண்ணும் தெரியாம திடீர்னு போய் நின்னா அப்புறம் அங்க ஏதாவது ஏடகுடம் ஆயிடும். அப்புறம் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்பாங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும். சார், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார்? அவன் ஏன் ஆபீஸ்க்கு வரலங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இதுதான் காரணமா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எந்த ரீசன்காக அவ வரலன்னு நீங்க டவுட் பண்றீங்க? 2 நாள் முன்னாடி என் சித்தப்பா என் கல்யாண விஷயமா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. நான் அவர்கிட்ட கல்யாணமே பண்ணிக்க போறதில்லைன்னு சொன்னேன். நிச்சயமா உங்களுக்கு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை அமையும் சார். நீ
சொல்ற மாதிரி எனக்கு சந்தோஷமான கல்யாண வாழ்க்கை அமையணும்னா அதுக்கு நீயே என் மனைவியா வரணும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? வசந்த் நர்மதாவின் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்பதுதான் ரோஜாவின் எண்ணமோ?